வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் இந்தியா vs இங்கிலாந்து January 22 7 PM ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச் ஈடன் கார்டன்ஸில் தான் இந்த மேட்சை நடத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு T20 மேட்ச் இந்தியா vs இங்கிலாந்து ரொம்பவுமே கஷ்டமான ஒரு மேட்சாக தான் இருக்கும். காரணம் என்னன்றதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் இந்த சைடும் அந்த சைடும் எல்லாமே ஸ்டார் பிளேயர்ஸாக இருக்காங்க. நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு பிளேயிங் லெவன்லேயே தெரிஞ்சிடும், கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ இந்தியா vs இங்கிலாந்து இந்த மேட்ச்சுக்கு நம்ம டீமை பிக் பண்ணுறது ரிஸ்கி டீம் எடுத்து வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு போனால் மட்டும்தான் நம்ம வின் பண்ண முடியும். சேஃப் டீம் எடுத்தால் வின் பண்ண முடியாது ஸ்மால் லீக்கில். இன்னொன்று, நம்ம போன மந்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிஎல் லாஸாக இருந்துச்சு. அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், உங்கள்கிட்ட சொன்னேன், டீம் கொடுக்காமல் இருந்தேன், அப்புறம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். பட் இப்போது சமீபமாக நம்ம கொடுத்த 10-15 மேட்ச் எல்லாமே வின்னு தான். நான் கன்சிஸ்டண்ட்டாக வின்னிங்கும் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இதிலேருந்து தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஃபேண்டசியில் வின்னும் இருக்கும் லாஸும் இருக்கும். லாஸ் ஃபுல்லாக அடுத்து வின்னும் வரும். எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். இப்போ நல்லாவே வின்னிங்கிறது வந்துட்டு தான் இருக்குது. டெலகிராமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக வின்னிங்ஸ் தான் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் ப்ளே பண்ணுற மேட்சஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையுமே நான் தெளிவுபடுத்திட்டேன். அப்படி நான் ப்ளே பண்ணாத மேட்சை நீங்களே ப்ளே பண்ணிக்கங்கன்றதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். டோட்டல் மேட்சஸ் ஈடன் கார்டனில் 95 மேட்ச் நடந்திருக்கு. 39 ஃபஸ்ட் பேட் டீமும் 56 செகண்ட் பேட் டீமும் ஆவரேஜாக 167 ரன் எதிர்பார்க்கலாம். எவ்வளோ ரன் அடித்தாலுமே திருப்பி அடிக்கக்கூடிய கிரவுண்டு தான். இப்போ நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஹோம் கிரவுண்டு, அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஹோம் கிரவுண்டு, டெல்லியோட ஹோம் கிரவுண்டு, இந்த ஐபிஎல்லை வச்சு பார்க்குறப்போ இந்த 3 கிரவுண்டுமே சரியான பேட்டிங் விக்கெட்டு, அதிகமாக பேட்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். ஈடன் கார்டன்ஸ் கொஞ்சம் சின்ன கிரவுண்டு, ஒன் சைடு எப்படின்னா ஹேர்பர்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நிஞ்சா ஸ்டேடியம் மாதிரி இதுலேயுமே ஒன் சைடு உங்களுக்கு சின்னதாக இருக்கும். லெக் சைடில் ரொம்ப பெரிய சிக்ஸ்லாம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கும். பேட்டர்ஸுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் அதிகமாக இருந்திருக்கும். அதுவும் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தியோட ஒரு ஹோம் கிரவுண்டே நம்ம எடுத்துக்கலாம். என்ன தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் கேகேஆரில் தான் அவர் அதிகமான மேட்ச் ஆடி இருக்கார். ஈடன் கார்டன்ஸில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸு கொடுத்துருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கிரவுண்டு. ஸோ வருணுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இங்கிலாந்து பேட்டர்ஸு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே புதுசாக வராங்க. நிறைய பேர் வருண் சக்கரவர்த்தி எப்படி ஆடணும்னு தெரியாது. அது சேசிங் வரப்போ ப்ரெஷரில் அவுட் ஆவாங்க. கிராண்ட் லீக்கில் மஸ்ட்டாக வருண் சக்கரவர்த்தியை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. மினிமம் 3 விக்கெட் எடுக்கான கண்டிப்பான வாய்ப்புகள்ன்றது வருண் சக்கரவர்த்தி இருக்குது. அதுவும் செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக 2+ விக்கெட்ஸ்ன்றது அவர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்கும். ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சஸ்க்கான ஸ்கோர் கார்டு பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் மேட்ச் 186 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்தியா, 184 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட தான் ஆடிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 178 ஒரு மேட்ச்சு 167. இதில் ராஸ்டன் சேஸ் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ராஸ்டன் சேஸ் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷப் பட்டேல் 3 விக்கெட்டு, சேம் ரவி பிஷ்னாயி 1 விக்கெட். ஓவரால் பேட்டர்ஸ்க்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருந்திருக்கு. ரிஷப் பண்ட் 52, விராட் கோலி 52, ரோமன் பவல் 68, நிக்கோலஸ் புரான் 62, சூரியகுமார் 65, வெங்கடேஷ் ஐயர் 35, நிக்கோலஸ் புரான் 61. ஸோ கிட்டத்தட்ட இந்த இதில் தான் புரான் கன்சிஸ்டண்ட்டாக இந்த சீரீஸில் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட T20 கேரியரே பயங்கரமாக மாறுச்சு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு, பேட்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் மிஸ்ட்ரி ஸ்பின்னை எப்படி ஆடுறதுன்னு தெரியாமல் இங்கிலாந்தோட பேட்டர்ஸ் தடுமாறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும். பேட் பால் 11 ஆப்பு 0% TDS, 0% GST ரெண்டுமே தராங்க. நீங்கள் வின் பண்ணோன்னே வித்ட்ரா பண்ணி கூட பாருங்கள். எந்த ரூலுமே இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்னோட பயன்படுத்திங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கிவ்அவேவும் எவ்ரி மேட்ச் கொடுக்குறாங்க, பயன்படுத்திக்கோங்க. 2K டெக்னோட பயன்படுத்திக்கோங்க. போனஸ் கிடைக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறையா போனஸ் பேட் பால் லோனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓல்டு யூசர்ஸ் அதை அப்படியே வச்சுருங்க. ஐபிஎல் டைமில் நம்ம பயன்படுத்திக்கலாம், அதையும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் SI T20க்கு நிறையா ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. TDS GST 100% ஃபுல் அண்ட் ஃபுல் பியூராக கொடுத்துட்ருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா இங்கிலாந்தோட பிளேயிங் லோன் பார்த்துடலாம். ஸோ பிளேயிங் லோனில் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் இதே கான்செப்ட் தான் போகும். அபிஷேக் சர்மா தூக்கிட்டு ஜெய்ஸ்வாலை கொண்டு வந்துடுவாங்க பெரிய வேர்ல்டு கப் அப்படி வரப்போ. திலக் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ரிங்கு சிங், அடுத்தா ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்தீப் சிங், முகமது ஷமி. மேபி ஒரு பிளேயர் வேறு பிளேயர் ஆடணும் அப்படின்னா, ஸ்பின்னர் ஆடணும்னா நிதிஷ்குமார் ரெட்டியை தூக்கிட்டு அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் ஆட வைப்பாங்க. மேபி வாஷிங்டன் சுந்தர் ஆட மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஓடி எல்லாமே ஆட போகிறாரு. வாய்ப்பு கிடைக்குமான்றது டவுட்டு தான். இங்கிலாந்து சைடில் பிளிப்சால்ட்டு, பென் டக்கட்டு, பட்லரு, ஹாரி ப்ரூக்கு, ஜேக்கப் பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், சான் மாசூட் கிடையாது. அந்த இடத்துல ஆட்கின்சன் தான் ஆடுவார். அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. பிளேயிங் லோன் வந்துருச்சு. ஸோ சான் மாசூட்னு நான் கொடுத்துட்டேன்.
மாமூதுன்னு. ஸோ ஷான் மஹமூத் கிடையாது, அவருக்கு பதிலாக ஆக்டின்சன் தான் வந்து ஆடுவார். அவரும் ஓரளவுக்கு பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர். ஆடல் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்குட்டு, ஜிமி ஓவர்டன். நம்மளோட அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் டபுள் ஆப்ஷன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அதே ஜிமி ஓவர்டன் தான் ப்ளே பண்ண போகிறாரு. ஆனால் ஓவர்ஸ் தான் கிடைக்குமான்றது தெரியல. ஸோ இந்தியா vs இங்கிலாந்து, உங்களுக்கு இந்த லைனப்பை பார்த்தாலே தெரியும் யாரை பிக் பண்ணுறது யாரை ட்ராப் பண்ணுறதுன்னு. ஆனால் ஜிஎலுக்கு ரிஸ்கி டீம்ஸ் நம்ம போடுறப்போ நல்லாவே ஹெல்ப் பண்ணோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாட்ஸு எல்லா ஐடியாஸுமே கொடுக்குறேன், உங்களோடதையும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இருக்கும். ப்ளே பண்ணுங்கள், பேட்டிங் கேட்டாகவும் இருக்கும். ஸோ இந்தியா vs இங்கிலாந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போனோம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11 பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20 ILT20 BPL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேம் யூஸ் கண்டிப்பாக பேட்டர்ஸ்க்கு ஹை ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனாக இருந்தால் மட்டும் அபிஷேக் சர்மாவை பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி அபிஷேக் சர்மா என்ன பண்ணுவார்னா குயிக்காக ஒரு 10லேருந்து 15 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கான வாய்ப்புமே அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா ஆப்போசிட்டில் பவுல் பண்ண போகிறது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்டின்சன் வந்து பவுல் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்குட்டு 2 பேருமே நல்ல பேஸில் வந்து கரெக்டாக பவுல் பண்ணுவாங்க. அவர் கொஞ்சம் மிஸ்ஹிட் ஆனால் கூட தேர்ட் மேனில் கேட்ச் பிடிச்சிருவாங்க. அந்த யோசனையில் தான் பவுலிங்கே வந்து வீசுவாங்க. ஸோ நல்ல க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் நம்ம அபிஷேக் சர்மா பிக் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் இனிஷியல் ஸ்விங் இருக்கும் அப்படி இப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பிக் பண்ணிக்கிறது பெட்ரு. சஞ்சு சாம்சன் சேம் தான். கன்சிஸ்டண்ட்டாக அவர் எத்தனை 100 அடித்தாலுமே கண்டிப்பாக சஞ்சு சாம்சனுக்குமே நிறையா எரர்ஸ்ன்றது இருக்கும். இனிஷியல் பேஸ் அட்டாக்கில் ஏதோ பவுன்ஸ் அப்படி இப்படி பவுல் பண்ணாங்கன்னா அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஆனால் க்ளீன் பேட்டிங் ட்ராக்கு சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் சஞ்சு சாம்சனோட T20 இதே எப்படி போயிருக்குன்னா ஒரு மேட்ச் 100, அடுத்த மேட்ச் டக்கு, அப்புறம் 100 டக்கு, அப்புறம் பெஞ்சு ஃபுல் ரெஸ்ட். பெஞ்சு கிடையாது, அவரை எதுலையுமே எடுக்க மாட்டாங்க, அப்புறம் திருப்பி வந்து எடுப்பாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டனைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். பெஸ்ட்டு கேப்டனைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ். என்ன ப்ரோ ஃபார்ம்லே இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃப்ளாப்பு தான் இருக்கார். ப்ளஸ் டொமஸ்டிக்லுமே சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றது நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக அது உண்மை தான். பட் ஒரு சீரீஸ் அப்படி போனால் அடுத்த சீரீஸுமே அப்படி போகுன்றது இல்லை. ஏன்னா சூரியகுமார் யாதவ் அப்புறம் நிறைய ஒரு சில பிளேயர்ஸுக்கெலாம் ஃபார்ம் அவுட்ன்றதே கிடையாது. அடுத்து வந்தோடனே 100 அடிப்பாங்க, அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். ஸோ அதனால் சூரியகுமார் யாதவ் ஒன் வராரா இல்லை திலக் வர்மா வராரான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ சூரியகுமார் யாதவே வராரு அப்படின்னா அவருக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் திலக் வர்மாவுக்கு முன்னாடி வந்துடுவார். இப்போ திலக் வர்மா ஒன் வரதுனால சூரியகுமார் யாதவ் கீழே வந்து தான் அவர் ஃப்ளாப்பே ஆனார். சப்போஸ் உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் வந்து முன்னாடி வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக சூரியகுமார் யாதவை கேப்டனைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட்டு சேஃபஸ்ட்டு கேப்டனைஸ் கேப்டனில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் பெஸ்ட்டு சேஃப் அண்ட் கேப்டனைஸ் கேப்டன். காரணம் என்னென்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர் நிதிஷ்குமார் ரெட்டி, ரிங்கு சிங்குக்கு மேலே வந்து பேட்டிங் பண்ணுவார். 3 ஓவர் கிட்டத்தட்ட பவுல் பண்ணிடுவார், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதே மாதிரி பேட்டிங் வந்தாலும் ஹிட் பண்ணுவார் சின்ன கிரவுண்ட்ஸில். சேஃப் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. அடுத்த ஆப்ஷனாக உங்களுக்கு சேஃப் ஆப்ஷன்னா அது கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் தான். கேட்ச் பிடிக்கிற இடத்துல இருப்பார், ஒரு 2 கேட்ச் பிடிக்கவும் வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அடுத்து 3வது ஆப்ஷன் நான் சொல்கிறது வருண் சக்கரவர்த்தி. ஸோ ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வருண் சக்கரவர்த்தி இந்த கிரவுண்டில் எஃபெக்டிவாக இருப்பார். யாருக்கு எதிராக அப்படின்னா பென் டக்கெட்டு, ஹாரி ப்ரூக்கு, ஜேக்கப் பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டனு இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு எதிராக அவர் கண்டிப்பாக வந்து தடுமாறுறதுக்கு இந்த பிளேயர்ஸ் வந்து அவரோட பவுலிங்கில் தடுமாறுவாங்க. ஆக்டிங்சன் வந்து கிட்டத்தட்ட லியாம் லிவிங்ஸ்டனுக்கு அப்புறம் பேட்டிங் வர ஒரு இதில் தான் இருக்குது. ஏன்னா ஆச்சரியவே ஆல்ரவுண்டர் தான். ஜிமி ஓவர்டன் மேலே வந்து பேட்டிங் ஆடுவார். ஜிமி ஓவர்டன் இன்டர்நேஷ்னல் கெரியரில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அவருக்கு கிடைச்ச வாய்ப்பும் கம்மி தான், ஓவர்ஸும் தரமாட்டாங்க. அதேமாதிரி பேட்டிங்லையுமே அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது இல்லை.
நம்ம அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் மாதிரி அவரை கேப்டனாக கொடுக்குறதுலாம் மிகப்பெரிய ரிஸ்க்காக தான் இருக்கும். அவருக்கு ஓவர்ஸே கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே ஆக்டின்சன் ஒரு 4 ஓவர்ஸு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர்ஸு, மார்க்வுட் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவாங்க, ஆடல் ரஷீத் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவாங்க. இவங்களே 16 ஓவர் முடிச்சிருவாங்க. மீதி இருக்க ஓவர்ஸ்லாம் ஜிமி ஓவர்டனுக்கு 1 or 2 ஓவர்ஸும், அடுத்தா லியாம் லிவிங்ஸ்டன் 1 or 2 ஓவர்ஸும், ஜேக்கப் பெத்தல் 1 or 2 ஓவர்ஸும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல் கோட்டாலாம் வந்து கிடைக்காது ஜிமி ஓவர்டனுக்கு. அதே பேட்டிங்லேயுமே ஆஸ்திரேலியாவில் அடிக்கிற மாதிரி இந்தியாவில் வந்து அவர் அடிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால் ரிஸ்க்குன்றது இருக்குது. ஜிமி ஓவர்டன் நம்ம பிக் பண்ணுறதுலையும் சரி, கேப்டன் கேப்டன் கொடுக்குறதுலையும் அதையும் யோசிச்சுட்டு பிக் பண்ணிக்கோங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இம்பார்ட்டன்ட் பிக்கு. இந்தியா கண்டிஷன் வந்தாலே அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். லியாம் லிவிங்ஸ்டனும் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் SIT20 போகிறா இருந்தாலும் ஒரு டீசென்ட் பிளேயரு. ஜேக்கப் பெத்தல் நிறையா ரைட் ஹேண்டர்ஸ் தான் பவுல் பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இங்கே மாறி மாறி வரதுனால பவுலிங் ஆப்ஷன் குறைவாக தான் இருக்கும். மேபி செகண்ட் பவுல் பண்ணி ஃபஸ்ட்டு ஜேக்கப் பெத்தல் பேட் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவர் BBLலுமே ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். சேசிங்கில் அவர் ரொம்ப ப்ரெஷர் ஆனதாக பார்த்தோம். அதனால் இந்த மைண்டில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணுறது பெட்ரு. ஹாரி ப்ரூக்கு T20 அந்தளவுக்கு சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு மேட்ச் தான் பர்ஃபார்மன்ஸு. மற்றபடி ஸ்டார்டிங்கில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இங்கே உங்களுக்கு பென் டக்கர்ட்டு, பட்லர் டீசன்ட் பிக், ப்ளஸ் ஃப்ளிப்சால்ட்டு KKRக்கு ஆடி இருக்கார். இந்த கிரவுண்டில் அவருக்கு எப்படி பேட்டிங் பண்ணணுன்றது நல்லாவே தெரியும். அதுவும் சேசிங்கில் ஃப்ளிப்சால்ட்டு வேகமாக பேட்டை வீசி ரன்ஸுன்றதை ஸ்கோர் பண்ணுவார். நான் அவருக்கு எதிராக வீச போகிறது அஸ்தீப் சிங்க்கு அவர் அவுட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்கும். முகமது ஷமியும் கரெக்டாக சீமில் பவுல் பண்ணுவார். அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளிப்சால்ட்டும் ஹிட்டார் ஃப்ளாப் தான். பென் டக்கர்ட்டு டீசன்ட் பிளேயரு, குவிக்காக அடிக்கக்கூடிய பிளேயர். கிளியர் பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா நம்ம பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி கொஞ்சம் இந்த சைடு எப்படி சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா அதே மாதிரி தான் ஃப்ளிப்சால்ட்டும் டக்கர்ட்டும், அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, ஜாஸ் பட்லரு, லியாம் லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் சேஃபஸ்ட் ஆப்ஷன். எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்னா நீங்கள் ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து கன்சிடர் பண்ணலாம். ட்ரம்ப் கார்ட் பிக்ஸில் திலக் வர்மா லோ பர்சன்டேஜ் பிக்கு, பட் ஹிட்டானால் நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரு. அடுத்ததாக உங்களுக்கு அதே ஆப்ஷன்ஸில் ஜிமி ஓவர்டனு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் கிடைக்குமான்னு தெரில, பட் கிளிக் ஆச்சுன்னா நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆடல் ரஷீத் மேபி செகண்ட் பவுல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ஆடல் ரஷீத் வந்து இந்தியாவுக்கு எதிராக பவுல் பண்ணுறப்போ நல்ல விக்கெட்ஸுன்றது வச்சுருக்காரு. அவரோட ரெக்கார்டுமே அதை வந்து கிளியராக சொல்லுது. அதனால் கொஞ்சம் அவர் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். மற்றபடி சேஃப் ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ டாப் ஆர்டர் வந்து ஏர்லியாக காலி ஆகுது அப்படின்ற கான்செப்ட் டீம் போட்டிங்கன்னா ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணுங்கள் 1 or 2 டீம்ஸில். அக்ஷர் பட்டேல் சேசிங்னா மட்டும் எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுல் பண்ணால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அந்த சைடுமே உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் வருவாங்க. அந்தளவுக்கு அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் அப்படி எடுக்கலாம். அதேமாதிரி பேட்டிங்கும் டவுன் ரொம்ப கீழே வருவார். அதையும் கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ பெஸ்ட் கேப்டன் சாய்ஸில் அஸ்தீப் சிங்கு, அதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சேம் இந்த சைடில் ஜாஸ் பட்லரு, அடுத்தது லியாம் லிவிங்ஸ்டன், ஆர்ச்சர். இத்தனை பேரை கூட நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துக்கோங்க. இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த சைடு இருக்கவங்களும் சரி, இந்த சைடு இருக்கவங்களும் ரிஸ்க் இருக்குது. அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லை ஹிட் ஆனாலும் ஆகலாம். ஸ்டடியாக வந்து நம்ம சொல்ல முடியாது பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. ஜேக்கப் பெத்தல் சேசிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணார்னா எடுத்துக்கோங்க. லியாம் லிவிங்ஸ்டன் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்கும். இந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்ஸில் ஈஸியாக ஹிட் பண்ணக்கூடிய பிளேயரு எடுத்துக்கலாம். டாப்பில் பவுல் பண்ண போகிறது இனிஷியல் ஸ்பெல்லில் ஆக்டின்சனு, அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட் 3 பேரும். கண்டிப்பாக டெத்தில் உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் பவுல் பண்ணுவார். மார்க்வுட் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சேம் இங்கே டெத் ப்ளஸ் இனிஷியல் ரெண்டுமே வந்து அஸ்தீப் சிங், முகமது ஷமி தான். ஹர்திக் பாண்டியா தேவைப்பட்டால் டெத்தில் மட்டும் பவுல் பண்ணிப்பார். இதான் வந்து இவங்களோட கான்செப்டாக இருக்கும். 5 பவுலிங்கு, 6வது பவுலிங்காக நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கிற மாதிரி தான் போவாங்கன்னு என்னோட ஒரு கெஸ்ஸு. அபிஷேக் சர்மா ஒரு ஆப்ஷன் இருக்கார், 7 பவுலிங்கிற மாதிரி போவாங்கன்னு. ஸோ பார்க்கலாம் யார் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது. க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா பவுலர்ஸ் 1 or 2 எடுத்துகிட்டு அதிகபட்சமாக பேட்டர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட டாப்லேருந்து 4-5 பேட்டர்ஸ் வர மாதிரி எடுத்துகிட்டு பவுலர்ஸை குறைச்சிக்கோங்க. இல்லை நியூட்ரல் ட்ராக்காக இருக்கும் அப்படின்னா லாஜிக் படி கரெக்டாக எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸ்டாட்ஸ் பெரிய அளவில் இல்லை, யாருமே ஹெட் டு ஹெட் ஆடினதில்லை. சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் நல்ல ஸ்டார்ட் வச்சுருக்காரு. 46 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வென்யூலும் 35 ரன் ஆவரேஜ் இருக்காரு. IPL ரெக்கார்டு இதுக்கு மேலே. இது வந்து இன்டர்நேஷ்னல் மட்டும். ஹர்திக் பாண்டியா 30 ரன் ஆவரேஜ் இந்த கிரவுண்டில் ஹெட் டு ஹெட்டில், ப்ளஸ் 14 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்டு இல்லை. அக்ஷர் பட்டேல் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு 4 மேட்ச்சில். வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி செகண்ட் பவுல் பண்ணார் அப்படின்னா அக்ஷர் பட்டேலை எடுத்துக்கோங்க. லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். முகமது ஷமி ஹெட் டு ஹெட்டில் 3 விக்கெட்டு, அஸ்தீப் சிங் ஹெட் டு ஹெட்டில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இதுதான் இந்தியாவோட ஸ்டாட். அடுத்த இங்கிலாந்தோட ஸ்டாட்டில்
ஃப்ளிப்சால்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக இந்தியாவுக்கு எதிராக ஃப்ளாப் தான் இருக்கார். அது நமக்கே தெரியும். எப்போலாம் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஆடுறாரோ அப்போலாம் அவர் அவுட் தான் ஆயிருக்காரு. ஜாஸ் பட்லர் 33 ரன் ஆவரேஜ் ஹெட்டுகளில், வென்யூவில் 36 ரன் ஒரே ஒரு மேட்ச்சு. ஹாரி ப்ரூக்குமே தொடர்ச்சியாக ஃப்ளாப் தான், 20 ரன் தான் அவரோட ஆவரேஜேவும். லியாம் லிவிங்ஸ்டன் 22. என்னன்னா அவர் பவுலிங் போடுவார், அதில் அட்வான்டேஜ் இருக்குது. ஆடல் ரஷீது 9 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டுகளில். அதேமாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் 8 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டுகளில். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேட்டிங்கும் பண்ண முடியும். மார்க்வுட் 4 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால் அவரை நம்ம கண்டிப்பாக விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் எடுத்துக்கிறது பெட்ரு. அதிகமாக பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல் பேட்டர்ஸை கவர் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். டீமு ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் தான் கொடுத்துருக்கேன். திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் வந்து நான் கொடுத்துருக்கேன். சேம் டைம் திலக் வர்மா, அபிஷேக் சர்மா பேட்டிங்கில் இருந்தால் லியாம் லிவிங்ஸ்டன் அதிகபட்ச ஓவர்ஸை போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தா முகமது ஷமி, ஹர்தீப் சிங், அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர். ஸோ கேப்டன் ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ். ஸோ டியோ குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் ரிங்கு சிங் கேப்டனு, ஹாரி ப்ரூக் வைஸ் கேப்டன். 2 பேருமே டாப் ஆர்டர் காலியாச்சு அப்படின்னா மிடில் ஆர்டரில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸு வேணால் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி ஜேக்கப் பெத்தலை ஒரு ட்ரம் கார்டு பிக்காக ஃபஸ்ட் பேட் பண்ண எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அவர் 1 or 2 overs போடலாம். அதேமாதிரி அக்சர் பட்டேல் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அவர் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஜிமி ஓவர்டனும் லோ பர்சன்டேஜ் பிக் தான், அவரையும் கொஞ்சம் ரிஸ்க்காக வேணுன்னா டாப் ஆர்டருக்கு பதிலாக மிடில் பிக் பண்ணிக்கோங்க. பட் பிபிஎல் மாதிரி நம்ம ஜிமி ஓவர்டனை எதிர்பார்க்க முடியாது, அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க.